அபியும் நானும் ஒன்னா? அவ தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன? நான் மருமகளா போற வீட்டுக்கு அவ கண்டிப்பா மருமகளா வரக்கூடாது. என்ன பண்றது? அன்னைக்கு சந்தோஷ் ஒரு ஆளை அறிமுகப்படுத்தி வச்சானே. இங்க எதுக்கு வர சொன்னா? கோர்ட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நமக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணலாம்ல. போன வர எடுக்கல. மேடம் மேடம் உங்க சைடுல பாருங்க. ஐயோ மேடம் லெஃப்ட்ல பாருங்க. ஹாய் மேடம், நான் எப்பவுமே உங்க பின்னாடி தான் மேடம் இருப்பேன். ஐ மீன் உங்க வெற்றிக்கு பின்னால மேடம். இங்க எதுக்கு வர சொன்ன? மேடம் ஒரு குட் நியூஸ் மேடம். முதல்ல கை கொடுங்க. எதுக்கு கொடுக்கணும்? மைண்ட் இட். மேட்டர் சொல்லு. மேடம் சூப்பர் கேஸ் மேடம். சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த கேஸ்ல மட்டும் நீங்க ஜெயிச்சீங்க, அப்புறம் உங்க லெவலே வேறதான் மேடம். என்ன கேஸ்? இப்ப வருவாரு மேடம். நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹே, கேஸ்னு வந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? அதை விட்டு தெருல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க. என்ன பழக்கம் இது? மேடம் நம்மள தேடி வரதை விட நாம தேடி போறதுதான் மேடம் நம்ம லைஃபை எங்கேயோ கொண்டு போய் நிக்க வைக்கும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். இப்ப கேஸ் வந்துடும். என்ன இவனை இன்னும் ஆளை காணோமே. சமோசா வைக்கிறதுக்கு வேற தெரு போயிட்டானா? யூஸ்லெஸ் ஃபெலோ. எங்க மேடம் அதோ வராரு பாருங்க. இதான் நீ சொன்ன கேஸா? இது எங்க வீட்லயே இருக்கு. உன் பேச்ச கேட்டு வந்த பாரு. மேடம் 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 இந்த கேஸ் இல்ல மேடம். கண்ணு எப்பவும் ஃப்ரண்ட்லயே தான் ஃபோக்கஸ் ஆகுது, பேக்ல ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குதே. மேடம் கேஸ் சிலிண்டருக்கு பின்னாடி பாருங்க, கேஸ் வருது. மேடம் எப்படி? ஃப்ரண்ட்லயாவது சிலிண்டர் ஒருத்தன் தூக்கிட்டு வரான், பேக்ல சிலிண்டரே நடந்து வருது. அது என்ன கையில டப்பா? இதான் நீ சொன்ன கேஸா? மேடம் ஆளை பார்த்து எடை போடாதீங்க மேடம். ஆளுதான் லூசு, பட் கேஸ் ஸ்ட்ராங் மேடம். அவன் தான் பைத்தியக்காரனா, நீ அதை விட பைத்தியக்காரனா இருக்க. ஆளு விட, நான் கோர்ட்டுக்கு போகணும். மேடம் இவங்க தான் நீங்க சொன்ன வக்கீல் மேடமா? வணக்கம் மேடம். மேடம் என் கேஸ பத்தி கேளுங்க மேடம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். மேடம் சமோசா சாப்பிடுறீங்களா மேடம்? நேத்து செஞ்சதா? நெய்யில செஞ்சது மேடம், சாப்பிடுங்க. நீங்க என் கேஸ் எடுத்து நடத்த போறீங்க சார் சொன்னாரு. அதனால எங்க அம்மா உங்களுக்காக ஆசையா செஞ்சு கொடுத்தாங்க மேடம். இந்தாங்க சாப்பிடுங்க. இவன் கேஸ் எடுத்து நடத்தினா ஃபீஸ் கிடைக்குதோ இல்லையோ, சமோசா கிடைக்கும். அப்படியே ஒண்ணு. யோ சமோசாவை விடியா. மேடம் கிட்ட உன் கேஸ பத்தி சொல்லியா? மேடம் என் பேரு சல்மான் கான் மேடம். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன் மேடம். என் அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போதே செத்து போயிட்டாரு மேடம். எங்க அம்மா தான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. எனக்கு படிப்பு ஏறல, அதனால. உன் கேஸ பாரு. கேஸோட டீடைல் கேட்டா இவனோட டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் விளங்குமா? உனக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இதெல்லாம் ஒரு கேஸ் என்ன வர வச்சு அசிங்கப்படுத்துறியா? என் லெவல் என்ன, என் கெப்பாசிட்டி என்ன? இந்த டப்பாவை வச்சிருக்கவனோட கேஸ் எடுத்தா பின்னாடி நானும் சமோசா வித்துட்டு தான் தெரியணும். இனிமே மூஞ்சிலே முழிக்காத. மேடம் போகாதீங்க மேடம், போகாதீங்க மேடம், போகாதீங்க மேடம். என் கேஸ நீங்க எடுத்து நடத்துங்க மேடம். எனக்கு நல்லா வியாபாரம் ஆகும் மேடம். நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நான் குடுக்கிறேன் மேடம். அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து எங்க கடைய நீங்க தான் திருப்பி வாங்கி தரணும் மேடம். என் வாழ்க்கையே சார் ஒரு நிமிஷம் பிடிங்க. உங்க கையில தான் மேடம் இருக்கு, உங்க கையில தான் மேடம் இருக்கு. மேடம் எனக்கு வயசாயிட்டே போகுது மேடம். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை மேடம். அழகும் திறமையும் இருந்தாலும் சொந்தமா தொழில் இல்ல, கடை இல்ல, தெருவுல வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு எவனுமே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மேடம். ஒரு நிமிஷம். எனக்கு மட்டும் கடை கிடைச்சதுன்னா
அத சொல்லியே கல்யாணம் ஆயிடும் மேடம். எனக்கு கல்யாணம் ஆனா என் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மேடம். ஸ்டாப் இட். இவன் கல்யாணத்தை நடத்த நான் கேஸ் நடத்தணுமா? மெச்சூரிட்டி இல்லாம பேசுறான். இவெல்லாம் ஒரு கிளையண்டா? மேடம் மேடம், இந்த கேஸ்ல ஜெயிச்சா கண்டிப்பா எனக்கு கல்யாணம் நடக்கும் மேடம். 5 பைசா வரதட்சணை வாங்காம கல்யாணத்துக்கான மொத்த செலவையும் எங்க அம்மாவே பாத்துப்பாங்க மேடம். அப்ப எனக்கு ஈஸியா கல்யாணம் நடக்கல மேடம். நீங்க மட்டும் இந்த கேஸ நடத்தலனா இது ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே நடக்காது மேடம். மேடம், இந்த சமோசா வாங்கிட்டு சமரசமா ஆயிடுங்க மேடம். வாங்கிக்க மேடம். வாங்க. தள்ளி நிக்கிறியா? மேடம்க்கு சமோசா பிடிக்காதோ? ஏன்டா? ஆமா, கோபப்படுறாங்க. மேடம் 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 மேடம், யோ யோ, உன் கேஸ நடத்த சொல்லி என் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டியா? இப்ப என்ன சார் பண்றது? அஞ்சு பைசா வரதட்சணை வாங்காம கல்யாணத்துக்கான மொத்த செலவையும் எங்க அம்மாவே பாத்துப்பாங்க மேடம். சரி, நீ இப்ப போ. நான் ஆபீஸுக்கு போய் மேடம் கிட்ட பேசி பாக்குறேன். என்னையா உன் பிரச்சனை? மேடம் எங்க? அங்க. நான் இந்த கேஸ நடத்துறேன். டேக் ஓவர் பண்றேன். பட் ஒன் கண்டிஷன். நான் சொல்றத நீ கேட்கணும். என்ன மேடம்? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன் மேடம். எனக்கு கல்யாணம் 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 தான் போதும் மேடம். கண்டிஷனே அதான். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்க கூடாது. கல்யாண செலவையும் நீ தான் பாத்துக்கணும். இதெல்லாம் நீ செஞ்சா உன் கேஸ நான் எடுத்து நடத்துறேன். நீ எனக்கு ஃபீஸ் கூட தர வேண்டாம். ஓகே மேடம்? எனக்கு கல்யாணம் ஆனா போதும் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் மேடம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் மேடம். அசிஸ்டன்ட், அவன் அட்ரஸ கேட்டு வை. கேஸ் ஃபைல் அனுப்பு. ஓகே மேடம். ஐயா, எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் சார். கல்யாணம் சார். மேடம், எனக்கு கல்யாணம் மேடம். கல்யாணம் மேடம். மேடம், ஏன் மேடம் ஃபீஸ் வேணும்னு சொன்னீங்க? இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் அவன் கல்யாணம் நடக்கட்டும். ஓகே மேடம், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு மேடம். அப்புறம் எப்ப மேடம் நம்ம கல்யாணம்? என்னது? இல்ல, அந்த சல்மான் கானுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்டேன். அதுக்கு நான் ஆல்ரெடி நாள் குறிச்சிட்டேன். நான் கோர்ட்டு கிளம்புறேன். ஓகே மேடம். அம்மா, நீ எதுல வந்த? பைக் இல்லல? என் பின்னால உட்காரு. போற வழியில டிராப் பண்றேன். ஓகே மேடம். எஸ் எஸ். சூப்பர் கேஸ் புடிச்சு கொடுத்துட்ட. முதல்ல கை கொடு. குட் ஜாப். எஸ், கரெக்ட். அபி தகுதிக்கு ஏத்த ஆளு அந்த சமோசாக்காரன் தான். கூடிய சீக்கிரமே அபியை எப்படியாவது அவனுக்கு கட்டி வச்சிடணும். எப்படி அபி? நான் மருமகளா போற வீட்டுக்கு நீயும் மருமகளா? கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன். அம்மாடி அனு, நீ இந்த விஷயத்தை பத்தி உங்க வீட்ல பேசுமா. நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். ஐயோ ஆண்டி, நாளைக்கு வீட்டுக்கு வந்து அபிய பார்த்துட்டா காரியமே கெட்டு போயிடுமே. என்ன பண்ணலாம்? ஆண்டிக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ, சொல்லுமா அனு.
அது ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் உங்களை பற்றி சந்தோஷ் பற்றியெல்லாம் வீட்டில் சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, நாளைக்கு நீங்கள் குடும்பத்தோட என்னை பொண்ணு பார்க்க வரீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்பா நாளைக்கு வேண்டாம், நாள் நல்லா இல்லை, வர வெள்ளிக்கிழமை நீங்கள் வர முடியுமான்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க. அதுக்கு தான் ஆண்டி கால் பண்ணேன். சாரி ஆண்டி. எதுக்கு இப்ப சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம இனிமே எப்பவுமே நீ என்ன ஆண்டின்னு கூப்பிடக்கூடாது. உரிமையா அத்தன் தான் கூப்பிடணும், சரியா? சரிங்க அத்தை. அனு, உங்க அப்பா சொன்னது சரிதான். நாங்க அப்ப வெள்ளிக்கிழமையே வரோம். சரிங்க அத்தை. எந்த சட்டையும் எனக்கு பிடிக்கல, போடுறதுக்கே போர் அடிக்குது. இதெல்லாம் கொண்டு போய் எரிச்சிடணும். ச்சே. ச்சே. எந்த சட்டையும் எனக்கு பிடிக்கல. திமிரு பிடிச்சவ. என்ன சொன்ன? எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும், யாரையும் கேவலமா நினைக்கக்கூடாது. நீ வெறும் டெய்லர். நான் ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆக போறேன். எங்க அண்ணன் மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக போறேன். அப்போ வந்து நான் பாக்குறேன் என் டேலண்ட்டை பார்த்து மூஞ்சி எங்க வச்சுக்கிறேன்னு. இந்த சட்டை நல்லதா இருக்கு. எப்படி அளவெடுக்காம தச்சா? ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அவகிட்ட. லாஸ்ட் பட்டனை காணோம். பட்டனை வைக்க மறந்துட்டா. இப்பதான் அவளுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொன்னேன். தப்பு தப்பு. அவளுக்கு கேர்லெஸ்னஸ் தான் இருக்கு. பெருசா எனக்கு அட்வைஸ் பண்றா. இரு இரு, இந்த லட்சணத்தை காட்டி நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். நாளைக்கு வரேன், இரு. அன்னைக்கு ஷர்ட் போடும்போது இந்த பட்டன் எப்படி மறந்தேன்? அவ பக்கத்துல இருந்தானா எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். நம்ம அம்மா மாதிரி அவகிட்டயும் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. தெய்வானே, என்னங்க போன காரியம் என்னாச்சு? என்ன இப்படி வேர்த்து போயிருக்கு? கொஞ்சம் இருங்க. தெய்வானே, நீ நினைக்கிற முதல் சம்பந்தம் மட்டும் இல்லம்மா, இனி நடக்க போற எந்த சம்பந்தமும் நமக்கு அமையாதும்மா. இந்த பாரு தெய்வானே, கடன் வாங்கியாவது அபி கல்யாணத்தை நடத்தலாம்னு நான் யாராவது ஃபைனான்சர் இல்லை. என் நேர்மையை பார்த்து கூப்பிட்டு கடன் கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரேடியா கை விரிச்சிட்டாங்கம்மா. கந்தசாமி படுத்துட்டான், அவனுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆயிடும், இவனை நம்பி கடன் கொடுத்தா திருப்பி எப்படி வாங்குறதுன்னு என் முகத்துக்கு நேரம் பேசாம முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்கம்மா. பொம்பளை பிள்ளைங்க சொத்து உள்ள வீட்டில் தாம்மா பிறக்கணும். நம்ம மாதிரி ஏழை வீட்டில் பிறந்தா பெத்தவங்களுக்கும் சங்கடம், பிறந்தவங்களுக்கும் சங்கடம் தான்மா. என்னங்க சொல்றீங்க? உங்களை நம்பி யாருமே கடன் தரலையா? அப்போ நம்ம அபி கல்யாணம் நடக்காதுமா. நடக்கும்பா. அப்பா, அபி கல்யாணம் நடக்கும்பா. நான் நடத்தி காட்டுறேன். மா, விரும்பின சம்பந்தம் தானே 3 லட்சம் கேக்குது, அதை விட்டுருங்க.
இந்த ஊர் உலகத்துல வரதட்சணையே கேட்காத நல்ல மாப்பிள்ளைகளும் இருக்காங்கப்பா. நான் சொன்னேன்ல, கவலையை விடுங்க, அபிக்கு மாப்பிள்ளைய பாக்குறது ஏன் பொறுப்புன்னு. அனு, என்னம்மா சொல்ற? நீ சொல்றது உண்மைனா ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா கல்யாண செலவுக்கு கடன் வாங்கித்தானே ஆகணும். ஆனா என்ன நம்பி யாருமே தரமாட்டேங்கிறாங்களேம்மா. அப்பா, நீங்க எதுக்குப்பா எனக்காக கடன்காரங்கிட்ட கைய நீட்டணும்? முதல்ல இருக்கிற கடன் எல்லாம் அடைக்கலாம்ப்பா, அப்புறமா என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஆமாங்க, அபி சொல்றதுதான் கரெக்ட். கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு அப்பாவும் அக்காவும் ஏன் கஷ்டப்படணும்னு அபி நினைக்கிறா. அவ சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குல்ல. அவ என்ன அர்த்தத்துல இப்படி சொல்றான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி அவன் கூட ஓடி போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவ எதையாவது சொல்லி உங்ககிட்ட இருந்து தப்பிக்கலாம், என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ சொல்றதெல்லாம் கேட்டா அப்ப எப்பதான் அபிக்கு கல்யாணம் நடக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அப்பா, என்ன பத்தி கவலைப்படாதீங்கப்பா. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? உனக்காக அப்பா கடன் வாங்காம எந்த சிரமமும் இல்லாம உன் கல்யாணத்தை நடத்தி வச்சா உனக்கு சம்மதம் தானே? ஏன் சம்மதிக்க மாட்டா? அப்பாவுக்கு கஷ்டம் இல்லாம நாம எது செஞ்சாலும் அதுக்கு அபி தாராளமா தலையாட்டுவா. அத நீ சொல்லாதம்மா, அவளை சொல்ல சொல்லு. அவ என்னம்மா சொல்றது? கடனே வாங்காம வரதட்சணையே கொடுக்காம கல்யாணம் நடக்குதுன்னா அது எதுக்கு யோசிக்கணும்? அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா அது நமக்கு சந்தோஷம் தானே. அப்படி ஒரு ஆள் வந்தா கல்யாணம் பண்ணிக்குவாளான்னு கேளுங்கப்பா. ஏமா அபி, பதில் சொல்லுமா. அக்கா கேக்குறால, அப்படியே நிக்கிற. தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அபி, பதில் சொல்லுமா. ஏதோ நீ அப்பா அக்கா பேச்ச கேட்காத மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. கடன் வாங்காம கல்யாணம் நடக்கும்னா எனக்கு சம்மதம்னு சொல்லுமா. சந்தோஷம்னு சொல்லு அபி. அவருக்கு நர்வஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அவர் பழையபடி வேலைக்கு போறது அவர் உயிருக்கு ஆபத்தாயிடுமா? அபி, சொல்லுமா. எனக்கு சம்மதம்பா. கோர்ட்ல மட்டும் இல்லடி, வீட்லயும் நான் லாயர் தான். நான் வச்சதுதான் சட்டம். அம்மாடி அனு, அபிக்கு வரன்னு பார்த்தியாமா? மாப்பிள்ளை யாரு, என்ன வேலை பாக்குறாரு? சொல்றேன்ப்பா.